முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த பண மூட்டையை என் மீது நம்பிக்கையோடு தொட்ட உனக்காகவே நீயே எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். என் செல்ல பிள்ளையானே, உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் எல்லாரிடமும் வெளிப்படுத்துவது கிடையாது. ஆனால் யாரிடமும் வெளிப்படுத்தாத உணர்வுகளையும் கூட உன் மனசுக்குள்ளேருந்து உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மௌனமாக பொறுமையாக அனைவரிடமும் அன்போடு பழகக்கூடிய நீ சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவதையும் மனசார வருத்தப்படுவதையும் வேதனைப்படுவதையும் என்னால் தாங்கிக்க முடியாது என் செல்வமே. உனக்கு என்ன தேவை, எது தேவை, நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அனைத்தையும் அறிந்தவனாகவே நான் இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. வெளியில் பயணம் செய்வதே இந்த காலத்தில் ஒரு ஆபத்தான விஷயமாக மாறி போயிடுச்சு. நீ சரியாக போனாலும் உனக்கு பின்னால் முன்னால் போகிறவங்க எதிரில் வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை பயணம் என்பது ஆபத்தான பயணமாக இருக்குதுன்றதையும் நான் அறிவேன் என் செல்வமே. ஆனால் ஒவ்வொரு நொடியும் உனக்கு முன்னும் பின்னும் பக்கமும் நான் நடந்து வரும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. யாருக்கும் தீங்கு நினைக்காத உன் நல்ல மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நீயே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தோட உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வந்திருக்கேன். அறிந்தும் அறியாமலும் நீ பல தவறுகளை செஞ்சிருக்க. ஆனால் அதுக்காக இப்போது நீ பயத்தை சுமக்க வேண்டிய தேவையில்லை. அனைத்தையுமே உன் அப்பன் முருகன் மன்னிச்சிட்டேன் என் செல்வமே. ஒவ்வொரு நொடியையும் வாழ்க்கையில் கவலைப்பட்டு பயப்பட்டு வீணாக்கிக்காம சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் மன பாரத்தையும் வருத்தத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இன்று முதல் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். நீ எங்கே பயணம் செஞ்சாலும் சரி, வெளி பயணங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கைங்கிற வாழ்க்கை பயணமாக இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி எப்போதும் நானும் என் மேலும் பாதுகாப்பு கவசமாக நின்றுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எந்த விஷயத்தையும் யோசித்து கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் நிழலாக நான் உன்னை காப்பாற்றுறேன். உன் மன பயத்தை போக்கி என் நாமத்தை சொல்லும் உனக்காகவே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் என் செல்வமே. இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு சிறப்பான நாளை நீ பார்க்க போகிற. நாளைய நாள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிர்ஷ்ட நாளாக இருக்க போகுது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் கிடைக்காத விஷயங்களும் நடக்காத விஷயங்களும் நாளைக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நாளைய நாளை சிறப்பான நாளாக நான் உருவாக்கி தரப்போகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்ததின் பலனாக தான் இப்போது உனக்கு ஒரு நல்ல விடியலை கொடுக்க போகிறேன். நல்ல சிந்தனையோடு நீ உன் வாழ்க்கையை தொடங்கினா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி கனிகள் நிச்சயம் உனக்கு நன்மையாக வந்து சேரும். என் அருளால் எல்லா முயற்சிகளிலும் நீ வெற்றி பெறுவாய். இனி எந்த தடையும் உனக்கு நிலைக்காது. எப்போதும் மனசில் நம்பிக்கையை வச்சுக்கோ. ஒவ்வொரு நாளையும் உன் வாழ்க்கையின் சிறந்த நாளாக மாற்றி கொடுக்க போகிறேன். அதற்கான வேலைகளையும் விஷயங்களையும் இன்று இரவோடு இரவாகவே நான் செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்வமே. கூடிய சீக்கிரமே என் அருளால் நீ அதிசயமான அழகான அற்புதமான வாழ்க்கையை வாழப் போகிற. உன் வாழ்க்கையில் மோசமான விஷயங்களும் பிரச்சனைகளும் முடிவுகளும் வரும்போது அதுக்காக பயப்படாதே. நம்பிக்கையோடு என் நாமத்தை சொன்னீனா அனைத்திலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். பயத்திலிருந்து உன்னை காத்து ரட்சிக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை அல்லவா? உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நான் அதை சிறப்பாக நல்ல முறையில் செஞ்சு தருவேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதலும் நீ எதிர்பார்த்த வேண்டுகோள்களும் உன் எதிர்பார்ப்பும் ஒருபோதும் வீணாக போகாது. நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ எந்த விஷயத்துக்காகவும் பயப்படாமல் தளராமல் தைரியத்தோடு இரு. நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன் என் செல்வமே. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ கேட்டதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் மன பாரத்தை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாரு. உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் நிச்சயமாக நான் கொடுக்க தான் போகிறேன். நீ என்னை நம்பு, உன்னையும் நம்பு. நம்பிக்கையோட இப்போ நிம்மதியாக தூங்குனினா நாளையிலேருந்து உனக்கு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக அமையும். உனக்கு துணையாக நான் இருந்து உன் தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்வேன். நம்பிக்கையோடு வாழும் உனக்கு
எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரேன். நீ ஒருபோதும் சோகமாக சோர்ந்து போக வேண்டாம். நீ பயந்து வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க விட மாட்டேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்க போகிறேன். என்னை நினச்சி உன் வாழ்க்கை என்கிட்ட ஒப்படைச்ச உனக்காகவே உன் தேவைகள் அனைத்தையும் நிச்சயம் பூர்த்தி செய்வேன். நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல்களை நான் உருவாக்கி தர்றேன். உன் பிரார்த்தனைகளை கூட கூடிய சீக்கிரம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்வமே. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தோட வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் தவிர்க்காமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உன் வேலையையும் பொறுப்புகளையும் இன்னும் கவனமாக சிறப்பாக செய்ய. இதுவரைக்கும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே கர்ம வினையின் விளைவால் வந்தது தான். அந்த துன்பங்களின் மூலமாக உன் கர்ம வினைகளும் கரைஞ்சு போயிருச்சு. கூடிய சீக்கிரம் உன் குடும்ப சூழ்நிலை அனைத்தும் சரியாகி நல்ல நிலைமைக்கு நீ உயரப்போகிற. எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போ நிம்மதியாக தூங்குனினா நாளைய விடியல் உனக்கு சாதகமான சந்தோஷமான விடியலாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையலை, உனக்கு பிடிச்சது போல சில விஷயங்கள் நடக்கலைன்றதுக்காக வாழ்க்கையவே வெறுக்கும் அளவுக்கு உன் மனசை நீ சோற விட்டுறக்கூடாது. மனசு சோர்ந்து போகாமல் இப்போது தான் நீ இன்னும் தைரியமாக இருக்கணும். உன் ஆரோக்கியத்தை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் நீ பயந்து வருத்தப்பட வேணாம். இந்த பயம் உனக்கு தேவையில்லை. கூடிய சீக்கிரம் நீ நல்லபடியாக நலமோடு வளமோடு வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் உடம்பையும் மனசையும் நல்லா கவனிச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இருப்பேன். என் செல்ல பிள்ளை அண்ணி, எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உன் கர்ம வினைகளை எல்லாம் கடந்து நீ நிம்மதியான நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு. இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் மட்டும் நீ நினச்சிக்காதே. கண்டிப்பாக காலமும் சூழ்நிலைகளும் மாறும். வருங்காலம் உனக்கு வளமான காலமாக அமையும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கும் உனக்காகவே ஒரு நல்ல வழியை உருவாக்கி அடுத்தடுத்து நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் இடத்திலிருந்து உனக்கான இனிய செய்திகள் உன்னை தேடி வரும். உன் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கைக்கு உயர்வு உண்டாகும்படியும் இந்த முருகன் செய்கிறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் செல்வமே. நீ தனியாக கஷ்டப்படும் போதும் தவிக்கும் போதும் துடிக்கும் போதும் உன்னை தேடி யாரும் வரலை. நீ நல்லா இருக்கியான்னு கேட்கக்கூட ஒருத்தர் வாயும் தயாராக இல்லை. ஆனால் இப்போது உனக்காக நீயே தயாராக தைரியமாக துணிச்சலான ஆளாக மாறிய பிறகு இனி எதற்காக யாரையும் எதிர்பார்க்கணும்? உன் வலியும் உன்னுடைய கண்ணீரும் உன் போராட்டமும் எதுவுமே மற்றவங்களுக்கு ஒரு விஷயமா பெருசாக தெரியாத போது நீ மட்டும் ஏன் மற்றவங்களுக்காக பெருசாக யோசிக்கணும் என் செல்வமே? அவர்கள்கிட்ட போய் உன் சுகத்தையும் துக்கத்தையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். யாருமே இல்லாமல் தனியாக நின்று அனைத்தையும் தனியாகவே தாங்கி தவிச்சு தட்டி தடுமாறி இப்போது தான் இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்க. இன்னும் நீ வளர்ந்து நிமிர்ந்து நின்று வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு உனக்கே தெரியாத அளவுக்கு ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையை இந்த முருகன் நிச்சயம் உயர்த்துவேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நீ என்ன பண்ணுற, என்ன செய்கிற, எப்படி முன்னேறன்றத உனக்கே தெரியாமல் கண்காணித்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உனக்கு உதவி செய்யனா மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி நீ ஏதாவது முன்னேறினா உன்னை பயன்படுத்தி அவங்க முன்னுக்கு வரலான்ற யோசிக்கிற பொய்யான போலியான மனிதர்களின் உறவுகள் உனக்கு தேவையில்லை என் செல்வமே. நீ அவர்களை மறந்து கடந்து வர தயாராகு. உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த மனிதராக எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அவங்க உன் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வைக்க தயாராகு. உன் வாழ்க்கையை பற்றி நீ யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் உனக்கு பிடிக்காத மனிதர்களை உன் வாழ்க்கையில் வச்சுக்கணுன்ற கட்டாயமும் உனக்கு இல்லை. யார் உனக்காக எதுவும் வந்து செய்யாத போதும் நான் உனக்காக செய்வேன்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. உன் வீட்டுக்கே நான் வந்து உனக்கான அனைத்தையும் நிச்சயம் கொடுப்பேன். எந்த விதமான கஷ்டமும் பண கஷ்டமும் பிரச்சனையும் கடனும் கவலையும் இல்லாத அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி உன் வாழ்க்கையை நான் அழகாக அற்புதமாக ஆக்கித்தரேன். இனி வரும் நாட்கள் நிம்மதியும் ஆனந்தமும் நிறைந்த நாட்களாக இருக்கும். உன் தூய்மையான நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன்.
உன் மனசில் ஆசையை தூண்டுவதற்காகவே இந்த உலகத்தில் பல பொய்யான போலியான மாயையான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த உலகம் சொல்லுவதையும் இந்த உலகம் காட்டுவதையும் பார்த்து மயங்காதே, நம்பாதே என் செல்வமே. நீதான் உன் சிந்தனையில் தெளிவை வளர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கணும். உனக்கு போதுமானது என்னவோ, உனக்கு தேவையானது என்னவோ அதை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உனக்குள் இருக்கும் திறமைகளை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான விஷயங்களை நான் காட்டுறேன். எப்போதும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ தயாராகு. சக்தியும் தன்னம்பிக்கையும் உன்கிட்ட நிறைய இருக்குது. அதை நம்பும்போது நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன். நீ யோசிக்கிறது நல்லதா கெட்டதான்றத இந்த உலகம் ஒருபோதும் பார்ப்பதில்லை. ஆனால் நீ வாழ்க்கை எப்படி வாழ்கிறன்றதை மட்டும் இந்த உலகம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ அதனால் யார் முன்னாடியும் கெட்டு போகவோ தாழ்ந்து போகவோ வீழ்ந்து போயிடாம நல்ல எண்ணங்களையும் நல்ல யோசனைகளையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து ஜெயிச்சிடணுமே செல்வமே. எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் எண்ணங்களை எதிர்மறையாக நினைக்காம நேர்மறையாக நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு. எப்போதும் நம்பிக்கையோட நேர்மறை எண்ணத்தோட நீ நல்ல செயல்களை செய்யும்போது இந்த முருகன் நானும் உன் கூடவே இருந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன்.